Hello friends, welcome to our channel. நான் எல்லாரும் முன்னாடி சொன்னேன்ல அபி, நான் அந்த வக்கீல் கிட்ட இந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவும் ரெடி பண்ண சொல்லல. அந்த லாயர் ஏன் எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னாலும் எனக்கே புரியல. அவரை நம்பிதான் அவர் ஃபேக்டரி கேசஸ் விஷயமா கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணி கொடுத்தேன். ஆனா கொஞ்சம் கூட நேர்மையே இல்லாம அதை மிஸ்யூஸ் பண்ணி. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல ராகா, அஞ்சலி அக்காவை அவன் உங்களுக்கு ஏதாவது தூண்டி விட்டுருவா, அதுக்கேத்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டான்னு நீங்களே அவனுக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்திருக்கீங்க. இந்த நேரத்துல யாரு மைண்டோட திறக்கிறா தெரியலையே. நான் உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கேன்னு நினைச்சுதான் நான் இங்க இருந்தே தவிர சொத்துக்காகவும் நீ சம்பாதிக்கிற பணத்துக்காகவும் இல்ல. இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. கிளியரா சொல்லிட்டேன்லக்கா, அந்த வக்கீல் சொன்ன விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. இப்ப என்ன ப்ராப்பர்ட்டிஸ் தான் பிரச்சனைனா எல்லாத்தையும் உன் பேர்லயே கன்வெர்ட் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கேக்கா. பொங்கல் பொங்கல் பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.